குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 2/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று அதிகாலை 1:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் அதிகாலை 2:32 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் பிற்பகல் 12:29 வரை வியாகதம், பின்பு அர்ஷனம். கரணம் பிற்பகல் 1:17 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அதிகாலையில சித்த யோகம் இருக்கு, அதன் பிறகு முழுதும் மரண யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 5 6 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் பகல் 10:30 12 வரை நண்பகல். குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 2:32 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா தொழில். அதாவது நிறைய பேருக்கு தொழில் சிறக்கணும், வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதுக்கு அந்த தொழில்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதுல இருந்து விடுபடணும். இது சுலபமான ஒரு எளிய ஆன்மீக பரிகாரம் தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். தொழிலில் சிறக்க சின்ன சின்ன ஒரு எளிய பரிகாரம் தான், ரொம்ப பெரிய பரிகாரம், பணம் நிறைய செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது நிறைய இடத்துல இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. பெரிய ஹோட்டல்கள்ல, பெரிய பெரிய மளிகை கடையில, ஹோல்சேல் கடையில, சூப்பர் மார்க்கெட்லாம் நீங்க இதை பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னா, தொழில்ல லாபம் பெற முதல் பரிகாரம் என்னன்னா பெருமாளுடைய பரிகாரம் தான். பெருமாளை உங்கள் வியாபாரத்தில் பார்ட்னரா சேர்த்துக்கோங்க. இப்ப 1000 ரூபாய் ஒரு லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய் எடுத்து உண்டியல்ல ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. அதுல பெருமாள் அப்படின்னு எழுதிடுங்க. எழுதிட்டு அந்த உண்டியல்ல அந்த 10 ரூபா போடுங்க. இது வழக்கமா செய்யுங்க. அப்படி செய்யும் போது நிச்சயமா இந்த வருடம் ஒரு 10,000 ரூபாய் பெருமாளுக்கு கொடுத்தால் அடுத்த வருடம் 20,000 ரூபாயாக பெருமாளுக்கு கமிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். 20,000 ரூபாய் பெருமாளுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்படி 2 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆகும். அந்த மாதிரி கணக்கு 20 லட்சம் வியாபாரம். அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபமும் உயரும். அந்த உண்டியலுக்கு பேர் திருப்பதி உண்டியல் அப்படின்னு பேர் வச்சு போடுங்க. லாபத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போட்டுடுங்க. இது முதல் பரிகாரம். இரண்டாவது பரிகாரம், நிறைய பேருக்கு தொழில்ல எதிரி நிறைய இருப்பாங்க. நிறைய பேருக்கு போட்டி, பொறாமை, எதிரி. இப்ப நம்ம முன்னேறத பார்த்த உடனே கூட இருக்கிற பார்ட்னருக்கே பிடிக்காது. நண்பர்கள் கூட அவனாடா எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்வாங்க. அதே மாதிரி சக போட்டியாளர்கள் ரொம்ப பிரச்சனை செய்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, இதனால நினைச்சு ரொம்ப குழம்பி போய் இருப்பாங்க, மன அழுத்தம் ஆயிடும். அப்படி இருக்கும்போது
செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா நரசிம்மர் வழிபாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நரசிம்மர் வழிபாட்டை செய்யணும். அதே போல தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது தொழிலில் இருக்கும் எதிரிகள் அத்தனை பேரும் விலகுவார்கள். ஏன்னா நரசிம்மருக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டு. அதே போல செவ்வாய்க்கிழமை உக்கிர தெய்வங்களுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் தானம் கொடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பானகம் தானமாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா, மிருகசீரிஷம், அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை உக்கிர தெய்வங்களுக்கு செய்யலாம். நிச்சயம் வியாபாரத்தில் இருக்க எதிரி தொல்லைகள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரே நாளில் சரியாக வேண்டும் என்றால் என்னால் வியாபாரத்தை நடத்தவே முடியாது, பெரிய அளவில் நஷ்டம் வந்துவிடும், உடனடி தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா யாரை வழிபாடு செய்யணும்னா திருவேற்காடு கருமாரியம்மன். அவளுடைய பாதத்தை போய் இருக்க பற்றிக்கணும். அப்படி அவளுடைய பாதத்தை பார்த்து வணங்கி வந்தால், திருவேற்காடு கருமாரியம்மனை பார்த்து விட்டு வந்தால் வியாபாரத்தில் இருக்கும் பிரச்சனை உடனடியாக தீரும். முடிந்தால் வியாபாரம் செய்யும் இடத்தில் திருவேற்காடு கருமாரியம்மன் படத்தை வைத்து தினமும் அந்த இடத்திற்கு பூ போட்டு அர்ச்சனை செய்து வந்தால், ஓம் சக்தி பராசக்தி நீயே துணை என்று சொல்லி வழிபாடு செய்ய உங்களுடைய வியாபாரம் ஜாம் ஜாம்னு ரொம்ப நல்லா நடக்கும். சரிங்களா? இதை செஞ்சு பாருங்க, சிறப்பா இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும், பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள்லாம் கிடைக்கும். புதுவிதமான ஒரு உணவுகள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்துல இருந்து புதுசா ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா அதை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் இன்னல்கள்லாம் விலகும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து முடிவெடுங்கள். வியாபாரத்தில் சில யுக்திகளை புரிந்து இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி மனசுல ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதிசய மேற்கு நாராமன் அசு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான முடிவுகள்ல பொறுமை தேவை. பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல ரொம்ப நெருங்கியவர்கள் உங்க கூடவே இருக்காங்கன்னா அவர்களுடைய உதவியால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்னைக்கு இனிமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிசயன் ஆறாமன். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்கார பொறுமை தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. தியான பயிற்சிகளை செய்வதால் மன சங்கடம் குறையும். மூத்த சகோதரர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை வடகு திசை. அதிசயன் ஐந்தாமின். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரம் சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். கல்வித்துறையில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இழுபறியாக இருந்த சூழல்லாம் மறையும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல சூழல் இன்னைக்கு ஏற்படும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும். அதே மாதிரி வீடு மனை சம்பந்தமான செயல்பாட்டுல ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள். பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை, அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். எதிர்காலம் சார்ந்த முடிவுகள்லாம் எடுக்கும் போது வேகத்தோடு எடுக்காதீங்க, விவேகத்தோடு எடுங்க, புத்திசாலித்தனத்தோடு எடுங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்லாம் ஏற்படும். சுப முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சின்ன சின்ன விமர்சனங்கள் கருத்துக்கள் ஏற்பட்டு நீங்க உங்கள் மீது கூட்டாளிகளுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் மன சஞ்சலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அதிக ஈடுபாடு அதிகரிக்கும். மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்காதீங்க. இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அதே மாதிரி உயர் அதிகாரி எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகும். இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். அதிசய இசை கிழக்கு திசை, அதிசய நான்காமன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரை பற்றியும் புரிதல் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. சமூகம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றம் அதிகரிக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்கான சூழல் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புலாம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தாயின் ஆரோக்கியம் நன்றாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்தில் விற்பனைக்கு நினைத்த விதத்தில் இருக்கும். இன்னைக்கு உங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. குடுக்கல் வாங்கல்ல சரி செய்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். செலவுக்கு ஏற்ப வரவுகள்லாம் இன்னைக்கு உண்டாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களோட இருப்பவர்களிடம் அனுசரித்து கொஞ்சம் செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ஏன்னா விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போவதில்லை. அதனால இன்னைக்கு அனுசரித்து செல்லும் போது சிறப்பாக இருக்கும். விற்பனை, வீடு மனை, இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களாம் இன்னைக்கு நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சிலரின் மறைமுகமான ஆதரவுகளால் சில காரியத்தை முடிப்பீங்க. சகோதரர்கள் வழியாக சுப செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசய ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுமாரான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் மனசுல ஏற்படும். வண்டி வாகனம் சார்ந்த பயணங்கள்ல விவேகத்தை விட வேகம் தேவை. அதாவது வேகத்தை விட விவேகம் தான் இன்னைக்கு தேவை. ரொம்ப வேகமா எதையும் செய்யாதீங்க. பூர்வீக சொத்துக்கள் விற்பது தொடர்பான செயல்பாட்டில் அலைச்சல்கள் ஏற்படும். தாய்மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கூட்டாளிகளின் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்க. சமூக பணிகள்ல ஆதரவுகள் கிடைக்கும். தனிப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை. வெளிப்படையான குணத்தினால் மதிப்புகள் உயரும். நண்பர்களுடன் தொலைதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். பழக்க வழக்கங்களால் நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். மனசுல நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். ஆதாயம் தரும் செயல்கள்ல அக்கறை காட்டுங்க. வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். தொழில் வளர்ச்சிக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் இன்னைக்கு ஏற்படும். அதிசய வடகு திசை அதிசயன் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.